இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு நாள் எனக்கு அப்படின்னு சொல்லலாம். எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களோட பேச கிடைச்சது எனக்கு நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். முக்கியமான ஒரு நிகழ்வுல கலந்து கொள்றதுக்காக துபாய் வந்திருக்காங்க அவங்க. நாளைக்கு நடக்கவிருக்கிறது பரணி அமீரக தமிழ் கலை இலக்கிய விழா. அட்டிடியூட் மீடியா இவெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கக்கூடிய இந்த நிகழ்வு நாளைக்கு மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் மில்லேனியம் ஏர்போர்ட் ஹோட்டல் துபாயில நடைபெறவிருக்கு. அனுமதி இலவசம் தான். இந்த நிகழ்வுல போய் தமிழ் சார்ந்து, தமிழ் இலக்கியம் சார்ந்து நிறைய விஷயங்களை பார்க்க, அந்த நிகழ்வுல கலந்து கொள்ள விரும்புற யாரா இருந்தாலும் கண்டிப்பாக போகலாம். சரி, இந்த நிகழ்வு பத்தி இன்னும் சில விஷயங்களை நாம திரு ஜெயமோகன் சார் அவர்கள்ட்ட கேட்டு நாம தெரிஞ்சுக்கலாம். 2வது வருஷமாக இந்த பரணி நிகழ்வுல வந்து நீங்க கலந்து கொள்ள வந்திருக்கீங்க. இது பற்றி சொல்லுங்க சார். பரணி இலக்கிய நிகழ்வு என்பது அமீரகம் போன்று புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு ஊர்ல அவர்களுக்கான ஒரு கலாச்சார நிகழ்ச்சி என்று சொல்லலாம். அப்போ கலாச்சாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, உலகம் முழுக்க தமிழர்கள் உணவு, சினிமா இரண்டையும் தவிர எதையுமே கலாச்சாரமாக நினைப்பதில்லை. அவை அதை ஒட்டி மட்டும்தான் அந்த நிகழ்ச்சிகள் நிகழ்ந்து வருகின்றன. ஆனால் இந்த நிகழ்ச்சி கலாச்சாரத்துடைய எல்லா தளங்களையும் தங்களுக்குள் இணைத்து கொண்டிருக்கிறது. நூல் வெளியீடு, இலக்கியவாதிகளுடைய வருகை, இலக்கிய உரையாடல்கள், கேள்வி பதில்கள், கலை நிகழ்ச்சிகள், உணவு எல்லாமா சேர்ந்த ஒரு முழுமையான கலாச்சார நிகழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஏன் நிகழணும் அப்படின்னா, முதல் காரணம், நம்முடைய இன்றைய வேலை சூழல் என்பது ஒருவன் விழித்திருக்கு நேரமெல்லாம் வேலை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடியதாக இருக்கு. நாம் அதுக்குள்ள சிக்கிக்கொண்டா நம்ம கலாச்சாரம் அற்ற வெறும் நுகர்வோராகவும் எந்திரங்களாகவும் மாறிடும். அப்போ நம்ம திட்டம் போட்டு நம்மளை அதிலிருந்து மீட்டு கொண்டு கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களோட ஈடுபடுத்தி கொள்ளலை என்றால் நம்ம உயிர் பெற்றவர்களாக மாறிடும். இன்னொன்று, நம்முடைய குழந்தைகள் முற்றிலும் புதிய ஒரு சூழலில் வளர்கின்றன. அவர்களுக்கு என்ன வகையான புதிய உலகம் அறிமுகமாகிறது நமக்கு தெரியாது. அவருடைய வேர்களை, அவங்களுடைய அடிப்படையான பண்பாட்டை அவர்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வழியாக அறிமுகம் செய்யலாம். இப்போ குழந்தைகளுக்கு உண்மையில என்ன புரியுது நமக்கு தெரியாது. ஆனா எங்கோ ஏதோ ஒரு நல்ல உளப்பதிவு உருவாகும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில இந்த பரணி நிகழ்ச்சி மிக மிக சிறப்பான ஒன்றாகத்தான் போன முறை நான் வந்த போது இருந்தது. ஆகவேதான் இந்த முறை நான் வந்திருக்கிறேன். சரி சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இப்போ இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவங்க இப்படியான ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து அதை செயற்படுத்தி வெற்றிகரமா 3வது வருஷமா இந்த நிகழ்வை நடத்துறவங்க தான் அட்டிடியூட் மீடியா இவெண்ட்ஸினுடைய நிறுவனர், பரணி குழுமத்தினுடைய நிறுவனர் சானியோ நம்மளோட இணைந்திருக்காங்க. வணக்கம் சானியோ. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த இப்படி ஒரு எண்ணம் அமீரகத்துல, இந்த புலம்பெயர் தேசத்துல வந்து இப்படி ஒரு தமிழ் இலக்கியத்துக்காக, தமிழ் மொழிக்காக நான் வந்து ஒரு நிகழ்வை பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு ஒரு மிக சிறப்பான ஒரு சிந்தனை அப்படின்னு நான் பாக்குறேன். இந்த சிந்தனை எங்கிருந்து வந்தது? அடுத்து வெற்றிகரமா 3வது வருஷமா நீங்க இந்த நிகழ்வை வந்து நடத்துறீங்க. உங்களை எது இயக்குது? உங்களை எது கொண்டு போகுது? சொல்லுங்க. ஒரு மனிதனுடைய ஆணி வேர் அப்படின்னு நான் பார்க்கறது அவன் வளர்ந்த விதம், அவனை வளர்த்தெடுத்த வார்ப்புகள் அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கு. அதுதான் ஒரு மனிதன். அது நம்ம கால அளவில் நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம், நிறைய மாறுதல்கள் வரும். ஆனாலும் வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிறதான் வாழ்க்கை. இந்த படிப்பினையே நான் சின்னதுலேருந்தே ரொம்ப ஏற்றெடுத்துக்கிட்டவன். ஸோ எங்களுடைய, நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். எங்க மாவட்டத்துல ஒரு நிறைய ஒரு ஃப்ரீடம் இருக்கும், நிறைய கத்துக்கலாம். எந்த ஒரு இதுதான் கத்துக்கணும், இதுதான் எங்களுக்கு எப்பவுமே எல்லா கலைகள் எல்லாத்துலயுமே நாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்துப்போம். அது சாதாரண விஷயங்கள் கிடையாது. இந்த மாதிரி கலைகள் தான் ஒரு மனுஷனை வளர்த்தெடுக்குது. கண்டிப்பா இது எல்லா வகையிலுமே நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டியும் இந்த விஷயங்கள் கொண்டு வரும். ஒரு கதை எழுதுறது, ஒரு சிந்தனை, இது எல்லாமே ஒரு மனிதனை செம்மைப்படுத்துறது, ஒரு வாழ்வியல் முறையை ஒரு மனிதனுக்கு நல்லபடியா கொண்டு வர்றது. அது எப்பவுமே வேணும்னு அது என்னுடைய மனசுல இருந்துகிட்டே இருந்தது. அப்ப இப்போ கால சூழ்நிலை ரொம்ப மாறி மாறி வந்தது இல்லையா? இப்போ மீடியாங்கிறது, சோசியல் மீடியா ரொம்ப மாறிடுச்சு. நம்ம வளர்ந்து வந்த ஒரு நற்பண்புகள் அது ரொம்ப முக்கியம். நம்முடைய குழந்தைகள் ஆகட்டும், நம்மளுடைய அண்டை வீட்டாருடைய குழந்தைகளாகட்டும், அவர்கள் என்ன எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோடது. ஆனால் நம்ம ஒரு பூமியில படைச்சு வந்திருக்கோம், நமக்கு ஒரு சக மனிதனா நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நம்ம ஏதோ ஒரு கிவ் சம்திங் டு திஸ் பியூட்டிஃபுல் வேர்ல்ட் which has given you a lot அப்படிங்கிறது எனக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம். நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் த பவர். நீங்க அந்த ஒரு இதை நீங்க உங்க குழந்தைகளுக்கு கடத்தணும் அப்படின்னு
ஒரு எண்ணம் தான். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இங்க இருக்கிற நபர்கள் நம்ம எல்லாருமே வந்து வேலைகள் எல்லாமே இருக்கும். சினிமாக்கு போவோம், பீச் போவோம், எல்லாமே போவோம். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். ஆனா நமக்குள்ளாடி இருக்கிற ஒரு நல்ல ஒரு திறமை இருக்கு. புத்தகங்கள் வாசிப்பது சின்னதுல எல்லாருமே வாசித்திருப்போம். ஆனா நாளடைவில் அது போயிடுது. It makes a man. You are never made into a man until your last day in this world. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. புத்தகங்கள் மூலியமாக இருக்கலாம், சக மனிதர்கள் மூலியமாக இருக்கலாம், இயற்கை மூலியமாக இருக்கலாம். அதற்கு என்னால் முடிந்த ஒரு சின்ன எண்ணம், அவ்வளவுதான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வை வந்து ரொம்ப வெற்றிகரமா எப்பவும் போலவே நடந்து முடியணும் அப்படிங்கிறது, இன்னும் அடுத்து வரக்கூடிய பல வருஷங்களுக்கும் நீங்க இந்த நிகழ்வை வந்து வெற்றிகரமா நடத்தணும் அப்படின்னு நான் வாழ்த்திக் கொள்றேன். நாளைக்கு நடக்கவிருக்கு ஆட்டிடியூட் மீடியா இவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கக்கூடிய பரணி அமீரக தமிழ் கலை இலக்கிய விழா. அதுக்கு சிறப்பு விருந்தினராக நம்முடைய எழுத்தாளுமை திரு ஜெயமோகன் அவர்கள் வந்திருக்காங்க. திரைப்பட இயக்குனர், பாடலாசிரியர் குட்டி ரேவதி வரவிருக்காங்க. எழுத்தாளர் அபிலாஷ் சந்திரன், வழக்கறிஞரும் கவிஞருமான அறந்தாங்கி வெங்கடேசன் மற்றும் எழுத்தாளர் சைத்தன்யா ஆகியோர் இந்த நிகழ்வுல கலந்து கொள்ளவிருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அனுமதி முற்றிலும் இலவசம். தமிழ் சார்ந்து, இலக்கியம் சார்ந்து ரசனை இருக்கிற யாரா இருந்தாலும் இந்த நிகழ்வுல போய் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய பங்களிப்பை நீங்க வழங்க முடியும். நாளை மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை மில்லேனியம் ஏர்போர்ட் ஹோட்டல் துபாயில இந்த நிகழ்வு நடக்கவிருக்கு. இந்த நிகழ்வுக்கான அபிஷியல் ரேடியோ பார்ட்னர் நாம தான் 89.4 தமிழ் FM. இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய சிந்தனை இன்னும் கொஞ்சம் விரிவடைகிறதுக்கான ஒரு தூண்டுதலாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எனவே நிகழ்ச்சியை நான் இப்போ நிறைவு செய்ய போறேன். மீண்டும் மறுபடியும் திங்கட்கிழமை நான் உங்களை எல்லாரையும் வந்து சந்திப்பேன். அதுவரை விடைபெற்று செல்லும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம்.